ஜீவா உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உருவாகி இருக்கிறது. முதலமைச்சர் இதை பொருந்தா கூட்டணி அப்படின்னு குறிப்பிடுகிறார். ரெய்டுனால அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறார். இந்த கூட்டணியை தொடர்ந்து மக்கள் தோல்வியை கொடுத்த ஒரு கூட்டணி அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை ஒரு பக்கம் வைக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இந்த கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு மரண பயம் வந்திருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இந்த விமர்சனங்கள் ஓரளவுக்கு தேர்தல் களத்திற்கான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு, எப்படி தேர்தல் களம் இருக்க போகிறது அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி இவர்கள் இருவரும் வைக்கக்கூடிய பரஸ்பர விமர்சனங்கள் எப்படியான விமர்சனம், இந்த கூட்டணிகள் யார் யார் போட்டி, ஏன்னா இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி, ஆனால் அதிமுகவை விட பாஜகவும் எதிர்க்கிறது, திமுக பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. இது ஒரு முக்கோண எதிர்ப்பா இருக்கு. இதர கட்சிகளுடைய சூழல் எப்படியான எதிர்ப்பா இருக்க போறதுங்கிறதும் இந்த தேர்தலில் கவனிக்க வேண்டிய ஒன்று. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மரண பயம், பாஜக தலைவர் முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கெல்லாம் மரண பயம் வந்துருச்சுங்கிறாரு. உங்களுடன் கூட்டணி வச்ச அதிமுகவினர் என்ன மாதிரியான பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவர்கள் சுட்டி காட்ட வேணாம். அவர்கள் இன்று கொடுத்த அறிக்கை, பேட்டி, பதற்றத்திலிருந்தே தெரியும். பொன்னையன் அவர்கள் சொல்கிறாரு, திருடர்கள் திருந்திட்டா வாய்ப்பு தரக்கூடாதாங்கிறார். இதை சொல்லியிருப்பவர் அதிமுகவினுடைய மூத்த தலைவர், யாரோ ஒருவர் கிடையாது, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருப்பவர். அடுத்து திருப்பூரை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்கிறாரு, எப்பப்பா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க வச்ச கூட்டணியை பார்த்து அவர் சொல்லுகின்ற விளக்கம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு முஸ்லீம்களை பார்த்து வேறு வழி இல்லாமல் வைக்க வேண்டியதாயிருச்சு, என்ன செய்ய, ஒரு நிர்பந்தம். இதை சொல்லியிருப்பவரும் அதிமுககாரர் தான். அப்போ அது ஜெயக்குமார் அவர் நீங்கள் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியான்னு கேட்டால் கடைசி வரையும் பாஜகவுடன் கூட்டணிங்கிற விஷயத்தை அவர் வாயிலிருந்து வர வைக்க முடியல. நான் ஒரு பெரியார் பாரம்பரியத்தில் வந்தவன், எங்கள் பெரியப்பாவே பெரியார் தான், வடசென்னை பெரியார் என்று சொல்வார்கள்னு சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறாரே ஒழிய, நீங்கள் அதிமுக விட்டு போயிட்டீங்களா எதுவுமே கேட்கல. எனது தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்ல, புரட்சி தலைவி அம்மா இந்த கட்சியை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த கூட்டணி வைத்ததற்கு பிறகு ஒரு அதிமுகவினுடைய தலைவர்கள் யாராவது இந்த கூட்டணியை மனமுந்து ஏற்றுக்கொண்டு சூப்பர் கூட்டணி, வெற்றி கூட்டணி, அவ்வளவுதான். அந்த மேடையிலே உட்கார்ந்திருந்தாங்க இல்லையா, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உட்கார்ந்திருந்தாரு, வேலுமணி உட்கார்ந்திருந்தாரு, முனுசாமி அவர்கள், வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், இந்த மாதிரி எடப்பாடி உட்பட சில பேரை தவிர்த்து அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களே இந்த கூட்டணியை ஏன்னா வெளிப்படையாக வெற்றி கிடைக்காதுங்கிற மாதிரி பயத்தை அவர்களே வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் தான் சொன்னாரே, நானும் என் மகனும் தோற்றது காரணமே முஸ்லீம்ஸ்க்கு பாரம்பரியமாக கிடைத்து வந்த மீனவர், தலித், முஸ்லீம் ஓட்டு 3மே எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏடிஎம்கே காலத்துலேருந்து எனக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும், பிஜேபியோட இல்லாதப்ப தலித்துகள் ஓட்டு கிடைக்கும், மீனவர் ஓட்டு கிடைக்கும், பாருங்கள் எல்லா ஓட்டுமே இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சு எங்களுக்கு போச்சுன்னு ஜெயக்குமார் ஓப்பனாக சொன்னார். அதனால் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு. இப்போ அந்த ஜெயக்குமார் இப்போ வரையும் அவரால் சொல்ல முடியல. இந்த 4 நாளாக அவர் ப்ரெஸ்ஸையே பார்க்கலையே. அதிமுகவின் ஊடக முகமே ஜெயக்குமார் அவர்கள் தான். இவங்க கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. இன்றைக்கி கூட அவர் ஆமாம் பாஜகவுடன் கூட்டணி, அவ்வளோ பாருங்கள் திமுக டெபாசிட் இழக்குன்னு பேச வேண்டியதானே, அவங்களால பேச முடியலையே. அதிமுகவை சேர்ந்த இத்தனை பேர் பதறுகிறார்கள். மரண பயன்னு அவர் சொல்கிறாரு முதலமைச்சரை பார்த்து. அதிமுகவை சேர்ந்த இத்தனை பேர் ஏன் இவ்வளோ மரண பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பாஜக தலைவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா பாஜக அப்படின்னா பதறாங்க தமிழ்நாட்டில். பாஜகவுடன் கூட்டணினாலே ஒரு மைனஸ் கணக்கில் சேர்ந்துடும். பாஜகவுக்கு நீ எவ்வளோ சீட்டு கொடுக்குறியோ அன்னையிலேருந்து திமுகவுடைய சீட்டு அதுலேருந்து நாங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் தான் பாஜகவினுடைய சூழல் இருக்குது. இப்போ இந்த வக்பு மசோதாவில் இருந்து நம்ம மாநில மக்களவை சீரமைப்பிலிருந்து பல்வேறு விஷயங்களை பாஜக மீது தமிழர்கள் அதிருப்தியிலையும் கோபத்திலையும் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டோமா நம்ம இவங்க கிட்டங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் ஒரு அதிமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சு எங்கள் குதிரை எங்கள் மேலே நீங்கள் ஏறிக்கோங்க, சவாரி ஏறிக்கோங்க, பார்த்துக்கங்க, உங்களை ஓரளவுக்காக நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லுவதை அதிமுக தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க. அவங்களே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, ஒரு பதட்டத்தில் எப்படி மக்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ பாஜகவுக்கு இதில் லாபம் இருக்கலாம், அதிமுகவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதிமுக செல்வாக்கான எல்லா பகுதியிலையும் முஸ்லீம் மெஜாரிட்டி. திருநெல்வேலி மாவட்டத்தில் முஸ்லீம் மெஜாரிட்டி, அங்கே ஏடிஎம்கே செல்வாக்கான பகுதி. 89 அவங்க தனித்து ஜானி நிற்கும் போது கூட அங்கே மிகப்பெரிய அளவில் திமுகவால் வெற்றி பெற முடியல. அந்த அளவுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் ஏடிஎம்கே பெல்ட்டு, எல்லாம் முஸ்லீம் ஏரியா இருக்கிற இடம். அப்போ முஸ்லீம் ஏரியா இருக்கிற இடத்துலலாம் அதிமுக பெல்ட்டு. ராமநாதபுரம் கேட்கவே வேணாம், அங்கே உள்ள மறவர்கள்லேருந்து முஸ்லீம்கள் எல்லாருமே ஏடிஎம்கே சார்பான பகுதி. இனிமேல் அங்கே எப்படி அவங்க ஓட்டு கேட்க முடியும்? அந்த பயம் தான் அதிமுக சீனியர்கிட்ட படுது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண போகிறவங்க, நேரடியாக களத்தில் நிற்க போகிறவங்க, எம்எல்ஏவா சீட்டில் நிற்க போகிறவங்க. கடந்த காலங்கள்லையும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது தான். அப்பையும் இதே, அதாவது முதல்ல அந்த கூட்டணி குறித்த விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால்
2021க்கு பிறகு சொல்லப்பட்டது, குறிப்பா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா பல இடங்கள்ல இந்த 2 வாக்குகளையும் கூட்டினோம்னா அதோட கால்குலேஷன் வேறையா இருக்குன்னு இதே அரங்கத்துல பேசப்பட்டு, அது ஒரு கால்குலேஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போடப்பட்டு திரும்ப இந்த கூட்டணி இப்ப உருவாகி இருக்கு. இந்த கூட்டணி உருவான பிறகு திரும்ப இந்த கூட்டணியுடைய வாக்குகள் 2க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகாதா, இல்ல இந்த 2 கூட்டணியும் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளான கூட்டணியா இருக்காதா? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 2021 மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் மேற்கு மண்டலம் முஸ்லீம்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, எப்போதுமே அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே உள்ள கிட்டத்தட்ட அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு 3 சமூகமே அதிமுகவுக்கு தான் பாரம்பரியமாக வாக்கு போடுவாங்க. ஸோ அங்கே அதிமுக இயல்பாகவே செல்வாக்கு, பாஜகவும் கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் அங்கே செல்வாக்கான பகுதி தான். அந்த அடிப்படையில் மேற்கு மண்டலத்தில் மட்டும்தானே நடந்தது. 66 சீட்டு உங்களுக்கு மேற்கு மண்டலத்தில் மட்டும்தானே, சேலம் முழுக்க கோவை முழுக்க இப்படி தான் நடந்தது. கடைமடை பகுதியிலையும் தென் மாவட்டங்கள் அதிமுக சார்பான பகுதி தான். 2021 தென் மாவட்டங்கள் என்னாச்சு? ராமநாதபுரத்தில் என்ன ரிசல்ட் வந்துச்சு? அதிமுகவுக்கு அவ்வளோ செல்வாக்கான பகுதியில் திமுக தானே வெற்றி பெற்றது. தென் மாவட்டங்கள்லேயே அதிமுக தனது செல்வாக்கை இழந்ததே. அப்போ பாஜக அதிமுக ஜெல்லானது நீங்கள் சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் ஆயிருக்கு. அதுவுமே இப்போ ஆகாது. இப்போ ஓரளவு செந்தில் பாலாஜி ஃபேக்டர்லேருந்து பல்வேறு விஷயங்களில் அவங்க சோசியல் இன்ஜினியரிங்லேருந்து திமுக கொஞ்சம் விழிப்படைவாக செஞ்சுருக்காங்க. இதுவரையும் பெரிய அளவில் வராத அருந்ததியர் வாக்குகள் இந்த சட்டமன்றத்தில் திமுகவுக்கு வருங்கிற நம்பிக்கையிலும் இருக்கிறாங்க. அந்த கணக்குப்படி அருந்ததியர் வாக்குகள் திமுகவுக்கு வந்துச்சுன்னா, ஏன்னா அது அப்படியே அதிமுக ஓட் பேங்க், அருந்ததியர்கள் கவுண்டர்களுக்கு இணையான ஓட் பேங்க், அது அப்படியே திமுகவுக்கு வரும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த கணக்கும் செல்லாது. அதுவும் இல்லாமல் 2021 2026க்குள்ளே பாஜக எதிர்ப்பு 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அதனால் அந்த 66 கணக்குமே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறது தான் இப்போ உள்ள நிரந்தர கணக்கு. இல்லை, நயினார் குறிப்பிடுறாரு இல்லையா, நயினார் இல்லை அமித்ஷா தொடங்கி நயினார் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. அது அவர்கள் வைக்கக்கூடிய இந்த முழக்கமானது எந்த அளவிற்கான பாசிபிலிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள்னு என்ன பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாநிலத்துக்குள்ளே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. கான்செப்டே தேவையில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா 67 ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டே திமுக தான் தொடங்கி வைக்குது. அறிஞர் அண்ணா தான் தொடங்கி வைக்கிறார். ஆனால் அமைச்சரவையில் பங்குங்கிற கான்செப்டுக்குள்ளே போகலை. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் சேர்ந்து இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டாங்க, பயங்கர கடுப்பாயிருவாங்க. பாஜகவுடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்வது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுங்கிற கான்செப்டை தமிழ்நாட்டு மக்களால் அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாது. 80களில் இவர் எம்பி சுப்பிரமணியன் மகாராஷ்டிராவில் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சாத்தியமாக, மகாராஷ்டிரா பாதி இந்துத்துவா பகுதி தான். அது சிவசேனாவே பாதி பிஜேபி தான். அது இன்னைக்கு இப்போ மாநில சுயாட்சிங்கிற கான்செப்டில் பிஜேபி எதிர்க்குது. இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையில் அவங்கள விட அவங்களும் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் தான் சிவசேனாவும் பிஜேபியும். அங்கேயே பிஜேபியை கண்டு அவங்க பதறாங்க, வேணாம் நீ இந்துத்துவாவில் ஒன்றா இருந்தாலும் எனக்கு இப்போ மாநில சுயாட்சி, நான் மராத்திங்கிற உணர்வில் தான் இருக்கிறேன், நீ மராத்தி உணர்வை அழிச்சிட்டு தான் இந்துத்துவா வளர்க்குற, முஸ்லீம் விருப்பை வளர்க்குறேங்கிறத சிவசேனா இப்போ உணர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் என்றைக்குமே இந்துத்துவா உணர்வும் கிடையாது, முஸ்லீம் எதிர்ப்பும் கிடையாது, இங்கே மாநில உணர்வு மட்டும்தான். இவங்க இந்திரா காந்தி அவர்களும் கலைஞர் அவர்களும் போட்ட தப்பு கணக்கு 80ல் மிகப்பெரிய தோல்வியால் அமைஞ்சது. 80ல் மீண்டும் எம்ஜிஆரில் ஆட்சிக்கு வந்தார், மிகப்பெரிய தோல்வியை அப்போ தான் சந்திச்சிருக்காரு. சிவகாசி கோபிச்செட்டிப்பாளையம் தவிர்த்து மிகப்பெரிய தோல்வி எம்ஜிஆர் சந்திச்சார். அடுத்து ஆட்சியை கலைச்சிட்டு நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது காரணம் திமுகவும் காங்கிரஸும் சமபங்கு பிரித்தது தான். அதை ஒரு மாதிரி மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ஒரு தேசிய கட்சி இங்கே ஆட்சி செய்வதுங்கிறத 67க்கு அப்புறம் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற முறையில் கூட ஏற்றுக்கொள்ள முடியல. காங்கிரஸுக்கே அந்த கதி என்றால், வலிமை வாய்ந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கே அவ்வளோ கதி என்றால், இங்கே மோடி அமித்ஷா இந்த முகங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொல்வதே மிகப்பெரிய பின்னடைவு. குறைந்தபட்சம் எடப்பாடி அந்த மேடையில் அதை தடுத்திருக்கணும். அதிமுக தலைமையிலான ஆட்சிங்கிறத வலியுறுத்தியிருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னது அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், அதிருப்தியை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும். பேசுவோம்.